டிவிகேவோட லீடர் தளபதி விஜய் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு, நிறைய ரோட் ஷோ பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாரு. இப்ப கூட ரீசெண்டா 234 தொகுதி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கையற்ற தூரத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்க போகுது. சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நிறைய பண்ணிட்டு வராங்க. இப்ப நம்ம மெயினா பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட ஒரு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் கூடுற கூட்டம் பாத்தீங்கன்னா கடல் மாதிரி தான் கூடுது. அந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டா மாறாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா சுத்தினே இருக்கும். அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, டெபாசிட் வந்துடும், ஓட்டா மாறாது. இதை பாத்தீங்கன்னா கும்பல் சுத்தினே இருக்கும். டிவில கூட பாத்தீங்கன்னா 4 சேனல் பிரிச்சு பாத்தீங்கன்னா நாலு நாலு பங்கா போட்டு பேசுவாங்க. கூட்டம் மாறாதுங்க, ஓட்டு அது நடிகருக்கு வர கூட்டங்க, கூட்டம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வர இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து கூட அவங்களுக்கு புரியலனா, சோ பாத்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட திங்கிங்ல எப்படி இருக்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, டெபாசிட் கூட வராது, இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா டெபாசிட் வராம இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து வீக் கிடையாதுன்றதுதான் நிரசனமான உண்மை. இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்ல, புரியவும் தேவை கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய போகுது. சோ டிவி 4 பங்கா போட்டு பேசுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்விட்டர்ஸ், அப்புறம் தளபதி விஜயோட ஹேட்டர்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட இதை செய்ய வேண்டியது, நமக்கு பிடிச்ச நம்மளோட எந்த கட்சி வந்து நமக்கு நல்லது செய்யும் இதை பொறுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடணும். அதை நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டாலே போதும். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ், ஹேட்டர்ஸ் இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம கண்டுக்க தேவையில்லை. சோ உங்களோட ஓட்டை பாத்தீங்கன்னா நல்லா வயசா போடுங்க. எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்க போகுது. சோ யாரையும் பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் வந்து ஓட் போறதுல பண்ணக்கூடாது. சோ பாத்தீங்கன்னா அது அவங்களோட டிசிஷன். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வேணும்னா சோ நிறைய வருது, அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.